ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புரிதும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தப்பம், குழிப்பணியாரம் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சத்தான சுவையான சட்னி ரெசிபி பார்க்க போகிறோங்க. இந்த சட்னி நீங்கள் ஒரு வாட்டி டிஃபன் ஐட்டத்துக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. ரொம்ப ருசியாக இருக்குது இந்த சட்னி. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவில் இந்த சட்னி ரெசிபியை நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க சட்னி ரெசிபி பார்க்கலாம். இப்போ சட்னி செய்யறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 7 வரமிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன், 4 பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் முள்ளங்கி சேர்த்துக்கலாம். முள்ளங்கி 100 கிராம் அளவுக்கு முள்ளங்கியை தோலை சீவிட்டு நல்லா சுத்தப்படுத்திட்டு நம்ம பீட்ரூட்லாம் துருவோம் பார்த்திங்கன்னா அந்த சீவலில் நல்லா சீவி எடுத்து இப்போ முள்ளங்கியை சேர்த்துருக்கேன். நம்ம கட் பண்ணிவிட்டு சேர்க்குறதோட இந்த மாதிரி சீவிட்டு வதக்கிடுங்கன்னா சீக்கிரம் முள்ளங்கி வதங்கி வந்துடும். முள்ளங்கியை ஒரு 3 நிமிஷம் போல் வதக்கியிருக்க வெங்காயத்தோட. இப்போ முள்ளங்கி வெங்காயம்லாம் ஒரு 3 நிமிஷம் போல் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பழம் 3 தக்காளி சேர்த்துருக்கேன். நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வெங்காயம், முள்ளங்கி, தக்காளி எல்லாமே நல்லா ஒரு 3-4 நிமிஷம் போல் வதங்கி வரட்டுங்க. இப்போ நல்லா வதங்கினதும் இல்லை ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழை, கருவேப்பிலை, புதினா 3 ஒரே அளவாக சேர்த்துருக்கேன். இதில் தேங்காய் துருவல் 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 30 செகண்டுக்கு சேர்த்து நல்லா இந்த சூட்டல்லே மிக்ஸ் பண்ணுங்கள். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது சூடு முழுமையாக ஆறி வரட்டுங்க. சூடு முழுமையாக ஆறினதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து சட்னியை கொஞ்சம் கொரப்பாக கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா தண்ணியாக சாப்பிட்றதோட கெட்டியாக சாப்பிட்டிங்கன்னா நல்ல சுவையாக இருக்கும். இந்த மாதிரி பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துக்கிறேன். தாளிப்பு கரண்டில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு, ஒரு சிட்டிக்கை அளவுக்கு பெருங்காயத்தூள், வாசனைக்கு கருவேப்பிலை, இதையெல்லாம் பொரிஞ்சதும் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. ரொம்ப அருமையான இந்த முள்ளங்கி வெங்காயம் தக்காளி சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முள்ளங்கி பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் சட்னியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் முள்ளங்கி சேர்த்த மாதிரியே தெரியாதுங்க. கொஞ்சம் கூட ரொம்ப அருமையாக இருக்கும். அதிகமான சத்துக்கள் நிறைந்த இந்த முள்ளங்கி சட்னியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய 19 வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.